எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு கிராமர் அவசியமா? 12 டென்சஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கிலீஷில் பேச முடியுமா? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தமிழில் பேசும்போது நீங்கள் கிராமர் கற்றுட்டு தான் நீங்கள் தமிழில் பேசுனீங்களா, இல்லை கிராமர் இல்லாமல் தமிழில் பேசுனீங்களா? நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இலக்கணம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டோம், ரைட்? இங்கிலீஷ்லேயும் அதே தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் தெரியுதோ அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசுங்க. அதுக்கப்புறமேல கிராமரை கற்றுக்கோங்க. கிராமர் அப்படின்றது ஒரு டூல். அந்த டூல் வந்துட்டு உங்கள் இங்கிலீஷ்க்கு ஒரு ஷேப் கொடுக்கும், அவ்வளோதான். இனிமேல் கிராமரை பார்த்து பயப்படாதீங்க, அதை பற்றி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க, அது போதும். சரி, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம இங்கிலீஷில் அடிக்கடி பேசுகிறப்போ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அங்கே வரும். அடிக்கடி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை தான் கிளியராக பார்க்க போகிறோம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னது, அதை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாமே பார்ப்போம். ஹலோ லீடர்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் இங்கிலீஷ் மாஸ்டர். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா an action completed in the past and the result or impact in the present. Next, an action started in the past and continues up to the present moment. Does it confuse you? It's very simple. It connects past and present. Let's see the examples. I have broken my mobile. நான் என்னோட மொபைலை உடைச்சிட்டேன். நான் என்னோடய மொபைலை உடைச்சதுனால இப்போது என்னால் யார்ட்டையும் கால் பண்ணி பேச முடியல, யாருக்கும் மெசேஜ் பண்ண முடியல, யாரோட மெசேஜையும் பார்க்க முடியல. இந்த ஆக்ஷன் பாஸ்டில் நடந்திருந்தாலுமே அதோட இம்பேக்ட் இன்னும் ப்ரெசண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட், ஐ ஹாவ் நாட் பீன் டு த மூன். நான் நிலாவுக்கு போனதே இல்லை. நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் நிலாவுக்கு போனதே இல்லை, அதுதானே உண்மை? ஸோ அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நாட் பீன் டு த மூன். இப்போ வரைக்கும் நான் நிலாவுக்கு போனதே இல்லை. சரி, வாங்க இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். சாம் ஹேஸ் ஹேட் திஸ் கார் ஃபார் 5 years. அப்படின்னா என்னது? சாம் இந்த காரை 5 வருஷமாக வச்சுருக்கான், ரைட்? 5 வருஷமாக வச்சுருக்கான், இப்போ வரைக்கும் அந்த காரை வச்சுருக்கான். அந்த காரை அவன் சேல் பண்ணலை, தூக்கி போடலை, எதுவும் பண்ணல. அந்த காரை அவன் இப்போ வரைக்கும் வச்சுருக்கான், ரைட்? 5 வருஷமாக. அப்படின்னு என்னது? அப்போ அவன் இந்த காரை வந்துட்டு 2016 வாங்கியிருப்பான், ஆனால் இப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் அவன் வச்சுருக்கான். ஹீ ஹேஸ் ஹேட் திஸ் கார் ஃபார் 5 years. ஃப்யூச்சரில் அவன் அந்த காரை வச்சுருக்கலாம், இல்லை அந்த காரை அவன் சேல் பண்ணலாம், அது அவனோட விருப்பம். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் தான் அந்த காரை வச்சுருக்கான், இதுதான் உண்மை. சரி, வாங்க இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். வசந்த் ஹேஸ் நெவர் ஸ்கோல்டட் எனிஒன். வசந்த் யாரையுமே திட்டினதே இல்லை. இப்போது மேபி வசந்த் ஒரு ஹெட்டாக இருக்கலாம், அவர் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கலாம். இப்போ வரைக்குமே அவர் யாருமே திட்டினதே இல்லை. அவர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் யாருமே திட்டினதில்லை, அதுதான் உண்மை. சரி, வாங்க இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். தே ஹாவ் நெவர் பிளேட் வெல். தே ஹாவ் நெவர் பிளேட் வெல் அப்படின்னு என்னது? அவங்க இப்போ வரைக்கும் நல்லா விளையாடினதே இல்லை. அவங்க ஒரு 10 yearsக்கு முன்னாடி விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் 10 years அப்போயிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒழுங்காக விளையாடினதே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க நல்லா விளையாடினதே இல்லை. இந்த சென்டென்சஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இட் கனெக்ட்ஸ் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட். சரி, வாங்க இப்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஐ, வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே நம்ம ஹாவ் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவாக இருந்தால் ஹாவ் நாட். நெக்ஸ்ட்டு ஹீ, ஷீ, இட் இது எல்லாத்துக்கும் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவாக இருந்தால் ஹேஸ் நாட். ஓகே, ஹாவ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது இது ரெண்டுத்துக்கு அப்புறமேலே நம்ம இன்னொரு முக்கியமான வார்த்தை ஒன்று ஆட் பண்ணணும், அது verb 3. verb 3 அப்படின்னு என்னது? வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட், ரோட், ரிட்டன். ரைட் verb 1, ரோட் verb 2, ரிட்டன் verb 3. அவ்வளோதான். நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்போதுமே verb 3 தான் யூஸ் பண்ணுறோம். என்ன வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுதுன்னு யோசிக்காதீங்க. இந்த டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது. நீங்கள் நிறைய ஹாலிவுட் மூவிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஐவ், வீவ், யூவ், தேவ், ஹீஸ், ஷீஸ், இட்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி
ஐ ஹாவ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஐ ஹாவன்ட், we haven't, you haven't, they haven't, he hasn't, she hasn't, it hasn't. அவ்வளோதான். நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க கிராமர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கற்றுப்பாங்க. ஆனால் அந்த கிராமர் ஸ்ட்ரக்சரை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்க மறந்துடுவாங்க, அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அதுதானே முக்கியம். சரி வாங்க இப்போது இந்த கிராமர் ஸ்ட்ரக்சரை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ ஒரு சில சென்டென்சஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் பீன் டு ஊட்டி செவரல் டைம்ஸ் அப்படின்னு என்னது? நான் ஊட்டிக்கு நிறைய டைம் போயிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஊட்டிக்கு நிறைய டைம் போயிருக்கேன். சரி வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் met him once before. நான் அவனை ஒரு டைம் மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் எப்போ மீட் பண்ணேன்னு தெரில. ஐ ஹாவ் met him once before. சரி வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். கர்ணன் ஹேஸ் வாட்ச்ட் திஸ் மூவி ஆல்ரெடி. கர்ணன் இந்த மூவியை ஆல்ரெடி பார்த்துருக்கான். இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். சரி வாங்க இப்போது நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் பார்ப்போம். பாஸ்ட் ஆக்ஷன். அது என்னது பாஸ்ட் ஆக்ஷன்? ஒரு விஷயம் ரீசெண்டாக முடிஞ்சிருச்சுன்னா அப்போது நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட்டன். நான் இப்போ தான் சாப்பிட்டேன். சரி வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷி ஹாஸ் ஜஸ்ட் கோன். அவள் இப்போ தான் போனா. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வி ஹாவ் ஜஸ்ட் ரீச்ட். நாங்கள் இப்போ தான் ரீச் ஆனோம். சரி வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஹாவ் ட்ரங்க் இட் ரீசெண்ட்லி. நான் ரீசெண்டாக இதை குடிச்சிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இல்லை இப்போ தான் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரி வாங்க இப்போது நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் பார்ப்போம். அன்ஃபினிஷ்ட் டைம் அப்படின்னு என்னது? வாங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் met him twice this week அப்படின்னா என்னது? நான் அவனை இந்த வாரத்தில் 2 டைம் பார்த்துருக்கேன். இந்த வாரம் அப்படின்றது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து வென்ஸ்டேவாக இருக்கும் அப்படின்றப்போ இன்னும் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள் இருக்குது. இந்த வாரம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஐ ஹாவ் met him twice this week. சரி வாங்க இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இட் ஹேஸ் ரெயின்ட் அ லாட் திஸ் இயர் அப்படின்னா இந்த வருஷம் நிறைய மழை பெஞ்சிருக்கு. ஓகே, ஏன் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? கடைசியில் பாருங்கள், திஸ் இயர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்போது மே மாதம் தான், இன்னும் வந்து நிறைய மாதங்கள் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணணும். இட் ஹேஸ் ரெயின்ட் அ லாட் திஸ் இயர். சரி வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். கப்பிள் ஹேஸ் ஹேட் ஃபீவர் சின்ஸ் 2 o'clock. இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? லீவ் யுவர் ஆன்சர் இன் தி காமெண்ட். சரி வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவன்ட் சீன் ஹர் டுடே. நான் அவளை இன்றைக்கி பார்க்கவே இல்லையே. இப்போ மதியம் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்லுவீங்கள்ல, நான் அந்த பொண்ணை இன்றைக்கி நான் பார்க்கவே இல்லையே. அந்த டே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதனால தான் நீங்கள் அங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சரி வாங்க இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் பீன் டு சென்னை ட்வைஸ் திஸ் மந்த். நான் இந்த மாதத்தில் 2 டைம் சென்னைக்கு போயிருக்கேன். இப்போது இன்றைக்கோட டேட் வந்துட்டு 15th அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ இன்னும் 15 days இருக்குது. மேபி நான் மறுபடியும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் பீன் டு சென்னை ட்வைஸ் திஸ் மந்த். சரி வாங்க நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் பார்ப்போம். த ரெயின் ஹேசன்ட் ஸ்டாப்ட் எட். மழை இன்னும் நிற்கலை. மழை காலையில் பெய்ய ஆரம்பிச்சது, இப்போ மதியம் ஆயிடுச்சு, இன்னும் நிற்கலை. அதுதான் உண்மை. சரி வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். தே ஹாவன்ட் அரைவ்ட் எட். அவங்க இன்னும் வரலை. யாரோ வராங்க, அவங்களுக்காக நீங்கள் வந்து ஏர்போர்ட் போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock அங்கே ரீச் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 10 o'clock ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க வரல. அவங்களுக்காக நீங்கள் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம்ல, தே ஹாவன்ட் அரைவ்ட் எட். அவங்க இன்னும் வரல. சரி வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அஜய் ஹேசன்ட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க். அஜய் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணலை. அஜய் எப்போ ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பித்தான், ஆனால் இப்போ வரைக்கும் அவன் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணலை. அதுதான் உண்மை, ரைட்? அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன். சரி வாங்க லாஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். வி ஹாவ் லிவ்ட் ஹியர் ஃபார் 10 years. நாங்கள் இந்த இடத்துல 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம், ரைட்? சரி வாங்க இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றது பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ், he has, she has, it has. ஓகே, இதுக்கப்புறமேலு verb 3 வரும்.
இப்போ இதை நீங்கள் எப்படி கொஸ்டினாக மாற்றலாம்? வெரி சிம்பிள். அந்த ஹாவ் ஹேஸ் ரெண்டையும் முன்னாடி போடுங்க. ஹாவ் ஐ, ஹாவ் வி, ஹாவ் யூ, ஹாவ் தே, ஹேஸ் ஷி, ஹேஸ் ஹீ, ஹேஸ் இட். இதுக்கப்புறமேலு verb 3 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கொஸ்டின். சரி வாங்க ஒரு சாம்பிள் பார்ப்போம். Have I eaten? Have we eaten? Have you eaten? Have they eaten? Has she eaten? Has he eaten? Has it eaten? சரி வாங்க இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Where have you been? நீ எங்கே போயிருந்த? I have been to the shop. நான் ஷாப்புக்கு போயிருந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Have you eaten burger? நீ பர்கர் சாப்பிட்ருக்கியா? Yes, I have eaten burger. Next. Have you met him before? அவனை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? Yes, I have met him once before. நான் அவனை ஒரு தடவை பார்த்துருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த விஷயத்தை எப்போ பண்ணீங்க அப்படின்றத சொல்ல மாட்டீங்க. நீங்கள் அந்த விஷயத்தை எப்போயோ உங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கீங்க அப்படி தான் சொல்லுவீங்க. எஸ், நான் வந்துட்டு பிரியாணி 2 times சாப்பிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி சொல்ல மாட்டீங்க. நான் சாப்பிட்ருக்கேன், 2 times சாப்பிட்ருக்கேன், அவங்கள பார்த்துருக்கேன், இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. வாங்க இப்போ பார்ப்போம். ஐ ஹாவ் பீன் டு ஊட்டி ட்வைஸ். நான் ஊட்டிக்கு 2 time போயிருக்கேன். இதை நீங்கள் எப்படி சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லுவீங்க? ஐ வென்ட் டு ஊட்டி இன் 2015 அண்ட் 2017. இங்கே கிளியராக என்ன இயர் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு, அஜய் ஹேஸ் met விஜய். அஜய் விஜயை மீட் பண்ணியிருக்கான். இதை நீங்கள் சிம்பிள் பாஸ்டில் எப்படி சொல்லுவீங்க? அஜய் met விஜய் இன் மே. சரி வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். கார்த்திக் ஹேசன்ட் கால்ட் மீ yet. கார்த்திக் எனக்கு இன்னும் கால் பண்ணலை. இதே எப்படி சிம்பிள் பாஸ்டில் சொல்லுவீங்க? கார்த்திக் didn't call me. அவ்வளோதான். சரி வாங்க இப்போது லாஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் met him recently. நான் அவனை ரீசெண்டாக பார்த்துருக்கேன், ஆனால் எப்போ அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணலை. இதே சிம்பிள் பாஸ்டில் சொல்கிறப்போ ஐ met him லாஸ்ட் வீக். நான் அவனை லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா just go back, watch the video once again and come back. Are you ready? டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன்ட் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை, டேக் கேர்.